ஹாய் செல்லக்குட்டீஸ், இன்னைக்கு இந்த தாய் ஜாமாவுடைய ஃபைனல் பார்ட்டோட ஃபர்ஸ்ட் பார்ட்கே நம்ம வந்துட்டோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன், கொரியன் ட்ராமா ஒன்று, சூப்பரான ஆன்கோயிங் ட்ராமா ஒன்று நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்ட் 1, 2 அப்லோட் பண்ணியாச்சு, போயிட்டு பாருங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே என்ன பண்ணுறா, ஸோ வந்துட்டு மீனாவுடைய அப்பா வந்துட்டு மீனா வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பா இல்லையா, அப்போ கரெக்டாக நம்ம டாக்டர் வந்து என்ன பண்ணுறாங்க, ஹீரோயினோட அண்ணனை வந்துட்டு கொன்னது நீ தான் எனக்கு தெரியும், நாங்கள் ப்ரூஃப் ரெடி பண்ணுற வரைக்கும் நீ மாட்னடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. மீனா ரொம்ப திமிரா பேசிகிட்டு இருக்கா. ஆனால் இந்த விஷயத்த மீனாவுடைய அப்பா கேட்டுடுறாங்க. என்ன பேசுற, ஹீரோயினோட அண்ணன் சேர்த்ததுக்கும் என் பொண்ணு சேர்த்து வந்துட்டு எப்படி காரணமாக முடியும் டாக்டர்கிட்ட கேட்க, டாக்டரும் வந்துட்டு உண்மையை சொல்லான்னு வர கோவத்தில். ஆனால் அதுக்குள்ளே மீனா என்ன பண்ணுற, அப்பா இவ ஏதோ லூஸ் மாதிரி வளர்ற, வாங்க நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அவங்க அப்பாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறா. ஆனால் மீனாவுடைய அப்பாவுக்கு ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்குது. மீனா கிட்ட நீ தான் வந்துட்டு அவன் செத்ததுக்கு ஏதாவது காரணமா, ஒழுங்கா உண்மையை சொல்ல, அவனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்ல. மீனா அவனை லவ் பண்ணது எந்த விஷயமே மீனாவுடைய அப்பாவுக்கு தெரியாது போல இருக்கு. இங்கே இப்படியே கட் பண்ணி நாளுக்கு நாள் நம்ம ஹீரோ ஹீரோயினோட பாண்டிங் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்குது. ஸோ இன்னைக்கு கூட நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்துட்டு ரொமான்ஸ் பண்ண ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்தில் நெருங்கி வராங்க. ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஹீரோயினுக்கு கால் வந்துடுது நம்ம டாக்டர் கிட்ட இருந்து. இந்த மாதிரி நான் உன்னை மீட் பண்ணும், கொஞ்சம் வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோயினுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக போறாங்க. ஆனால் அதுக்குள்ளே இங்கே மீனா என்ன பண்றா, வந்துட்டு ரெண்டு ஆளுங்களை செட் பண்ணி நம்ம டாக்டரை வந்துட்டு கொலை பண்றதுக்காக வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இப்போ அவனுங்க ரெண்டு பேர் வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு நம்ம டாக்டரை வந்துட்டு சுத்து போட, ஆனால் நல்ல வேலை ஹீரோயின் அங்கே வந்துடுறா. ஆனால் ஹீரோயினுக்கு லைட்டாக டவுட் இருக்குது. நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, மீனா கிட்ட ஏன் நீ அவசரப்பட்டு சொன்ன, நம்ம இன்னும் ப்ரூஃப்லாம் ரெடி பண்ணல, அவளால் உனக்கு ஏதாவது ஆயிட போகுதுன்னு சொல்ல. டாக்டர் நீ ஒன்றும் கவலைப்படாத, அவளால் எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்ல. இப்போ அந்த ரெண்டு ரவுடி பசங்க நம்ம ஹீரோயினை பார்க்குறாங்க. ஹீரோயினுமே அந்த ரவுடி பசங்களை பார்த்துட்டு தன்னை தான் அந்த ரவுடி பசங்க ஏதோ சுத்து போடுறானுங்கன்னு நினச்சிட்டு ஹீரோயின் தப்பாக நினச்சிட்டு ஹீரோ கிட்ட போய் சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு என்ன ரவுடி பசங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணாங்க, நான் டாக்டரை பார்க்கறதுக்காக போனேன்னு சொல்ல. டக்குன்னு நம்ம ஹீரோ வந்துட்டு டாக்டரை பார்க்கறதுக்கா அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலி வந்துட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட பெருசாக எதுவும் சொல்ல, அது மீனாவுடைய ஆட்கள் தானே. ஆனால் நம்ம ஹீரோக்கு தெரியும் இல்லையா, இந்த மாதிரி வந்துட்டு தன்னோட அண்ணன் சத்தத்துக்கு மீனா தான் ஏதோ ஒரு விதத்தில் காரணம்னு, அதனால டாக்டரோட உயிருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேலையாள் கிட்ட சொல்லி டாக்டரை ஃபாலோ பண்ண சொல்கிறான். ஏன்னா டாக்டரை பத்திரமா பார்த்துக்க சொல்ல. வேலைக்காரனும் டாக்டரை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர, டாக்டர் அந்த நேரமாக பார்த்து ஸோ இல்லை ஹாஸ்பிட்டலில் என்னன்னு பார்த்தா இவ பேக் சைட்லேருந்து அவளுடைய காரை வந்துட்டு ஷெட்லேருந்து எடுக்கலான்னு போவ. அப்போ ஒரு ஆள் கரெக்டாக நம்ம டாக்டரை வயிற்றுலே குத்திட்டு கிளம்பிடுறான். ஆனால் அவன் போகிறப்ப கரெக்டாக நம்ம வேலையாள் மேலே இடிச்சிடுறான். இப்போ அவன் கீழே விழுந்தோடனே வேலையால் என்ன நினச்சிக்கிறான், ஹாஸ்பிட்டலுக்கு யாரோ வந்திருக்காங்க போல இருக்குன்னு அவனை தூக்கி விட்டுட்டு பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குதுன்னு போனால் அங்கே நம்ம டாக்டர் குத்துப்பட்ட நிலமையில கிடக்குறாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு போல இருக்கு. ரத்தம்லாம் வெளியே வந்து அதே இடத்துல நம்ம டாக்டர் இறந்தே போயிடுறா. இந்த விஷயத்த நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்ல அவ்வளோதான், நம்ம ஹீரோயின் செம்மையாக அழுகுறாங்க. எங்கள் அண்ணனும் இறந்துட்டாங்க, என் ஃப்ரெண்டும் இறந்துட்டா, எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கதறி கதறி அழுவ. இப்போ அந்த டாக்டர் இறந்து போன விஷயம் நம்ம மீனாவுடைய அப்பாவுக்கும் தெரிய வருது. மீனாவுடைய அப்பாவுக்கு செம்ம ஷாக்கு. நேற்று தானே இந்த பொண்ணு உயிரோட பார்த்தோம், எப்படி இந்த பொண்ணு வந்துட்டு இறந்து போயினா எதுவுமே தெரியலையேன்னு சொல்லிட்டு மீனாவுடைய அப்பாவுக்கும் லைட்டாக டவுட் வருது. இங்கே மீனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா கையில் டேட்டு போட்ட ஒருத்தவங்க கிட்ட காசை கொடுத்து, நல்ல வேலை நான் சொன்ன வேலையை நீ சூப்பராக முடிச்சுட்டு அவனுக்கு காசை கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணிட்டு இருக்க. இங்கே நம்ம ஹீரோயின் டாக்டருக்கு செய்ய வேண்டிய சடங்கு எல்லாத்தையுமே பண்ணிட்டு செம்மையாக அழுதுட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்த ஹீரோவுடைய அம்மா எப்பயும் போல இவ சரியான தர்தரம் பிடிச்ச போல இருக்கு, ஃபர்ஸ்ட் என் பையனை முழுங்கினா, அப்புறம் அவங்க அண்ணனை முழுங்கினா, இப்போ ஃப்ரெண்டையே முழுங்கிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி தப்பாக பேச. ஆனால் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம ஹீரோ அவங்க அம்மா கிட்ட எதிர்த்து ஹீரோயின் கிட்ட சப்போர்ட் பண்ணி பேச ஹீரோவுடைய அம்மாவுக்கு செம்மையாக கோவம் வந்துடுது. நீ அவளுக்காக என்னையே எதிர்த்து பேசுறியான்னு சொல்லிட்டு அம்மா அங்கேருந்து கோச்சிட்டு போயிடுறாங்க. ஆனா ஹீரோவுக்கு தானே உண்மை தெரியும். இப்ப நம்ம ஹீரோ வேலையாள் கிட்ட நீ இந்த மாதிரி டாக்டர் கூட்டினு வந்து யாருன்னு ஏதாவது பாத்தியான்னு சொல்ல. நான் யாருன்னெலாம் பார்க்கல, ஆனா டாக்டர் பின்னாடி இருக்காங்கன்னு தெரிஞ்சு நான் பின்னாடி பார்க்க போனப்போ ஒருத்தன் வந்து என் மேல இடிச்சான். அவன் வந்துட்டு பார்த்தனா பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தான், கையில வந்துட்டு ஒரு டேட்டூ இருந்துச்சு. அவனை பார்க்கக்குள்ளதான் எனக்கு ஏதோ சந்தேகமா இருந்தது. பேஷண்ட்லாம் எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு பேக் சைடுக்கு போறாங்கன்னு சொல்ல ஹீரோக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன கையில டேட்டூ போட்டிருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டு இருக்க. இப்ப இதே பக்கம் வெளியே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயினை பார்க்கறதுக்காக சன்னு வந்திருக்கான். இதனால நம்ம ஹீரோ அப்செட் ஆகி உட்கார்ந்துட்டு இருக்க. அப்ப பாட்டி வந்து என்ன ஆச்சுன்னு கேட்க, பாட்டி ஹீரோயின் சரியில்லை, அப்ப பார் சன்னுகிட்டே பேசிட்டு இருக்கான்னு சொல்ல பாட்டி உடனே நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்துறாங்க. நீ தான் அவளை டிவோர்ஸ் பண்ண போறல, அவ யார்கிட்ட பேசினா உனக்கு என்னப்பான்னு சொல்ல பாட்டி அதை தயவு செஞ்சு சொல்லாதீங்கன்னு சொல்ல பாட்டிக்கு புரிஞ்சிருச்சு ஹீரோக்கு ஹீரோயின் மேல லவ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நல்லா நம்ம ஹீரோவை நல்லா ஏத்தி விட்டுறாங்க. ஹீரோயின் மட்டும் பிரெக்னென்ட் ஆகல, அவளை நீ டிவோர்ஸ் தானே பண்ணணும்னு சொல்ல ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இங்க வெளியே நின்று நம்ம ஹீரோயினும் சன்னும் பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி தலை சுத்தல் மயக்கமா
மயக்கமா வருது. இப்ப சன்னு கிட்ட பேசிட்டே இருக்க டைம் மறுபடியும் நம்ம ஹீரோ வந்து சன்னை போட்டு செம்மடி அடிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் 2 பேருமே சண்டையை நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு கத்திக்கிட்டே மயக்கப்பட்டு கீழே விழுந்துடுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோ டக்குன்னு நம்ம ஹீரோயினை வந்துட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துடுறான். ஆனா கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமாவும் ஹீரோயின் மேல செம்மையா கோவப்பட்டுட்டு இருக்கான். நீ ஏன் இந்த மாதிரி பண்ற, எப்ப பார் சன்னி ஏன் உன்னை பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சத்தம் போட, ஹீரோயின் நீ என்னை நம்பவே மாட்டியா, நீ என்ன அவ்வளோ கெட்ட பொண்ணுன்னு என்ன நினைச்சிட்டு இருக்கியா, அவ்வளோ கேவலமானவனா நானு, அவன் என்னோட ஃப்ரெண்டு தான், ஜஸ்ட் நீங்க வந்து கிளம்பிடு, எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோவும் வேலைக்கார பொண்ணை பார்த்துக்க சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரே மாதிரி மயக்கமா வருது. ஸோ இதை வேலைக்கார பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு மீனாவுடைய அப்பா வந்துட்டு அவருடைய ஒரு ஆளை வந்துட்டு செட் பண்ணி மீனாவை ஃபாலோ பண்ண சொல்றாரு. ஏன்னா அவ வந்துட்டு வர வர சரியில்லைன்னு சொல்லிட்டு மீனா போயிட்டு ஹீரோவை போயிட்டு பார்க்க போறா. ஹீரோ கிட்ட போயிட்டு பார்த்து எப்பயும் போல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு காதல் மழையை பொழிய ஹீரோவும் வேற வழியே இல்லாம மீனா கிட்ட, இல்லம்மா நான் ஹீரோயின் வீட்டுல தங்கிட்டு இருக்கிறதுக்கான காரணமே ஹீரோயின் எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னா, அதுக்காக தான் நான் வீட்டுல தங்கியிருக்கேன், நான் தான் உன்கிட்ட ஹெல்ப் கேட்டேன், நீ தான் உங்க அப்பா ஹெல்ப் பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு அதனால தான் வந்துட்டு நான் உன்னை பார்க்க வர முடியல, என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இந்த வேலைக்கார பொண்ணு ஹீரோயின் கிட்ட, இங்க பாருங்க எனக்கு என்னமோ வந்துட்டு நீங்க பிரெக்னெண்டா இருப்பீங்கன்னு தோணுது, செக் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிட்டு பிரெக்னன்சி டெஸ்ட் கிட்ட வாங்கிட்டு வரா. ஹீரோயினுமே செக் பண்ண பாசிட்டிவா வந்துடுது, நம்ம ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்காங்க. ஆனா இந்த விஷயத்த இப்போதைக்கு பாட்டி கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிக்க, ஆனா ஹீரோயின் மயக்கப்பட்டு விழுந்தான்னு தெரிஞ்சோடனே பாட்டி கம்னு இருப்பாங்களா, ஹீரோயினை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. ஹீரோயின் கிட்ட வந்து என்னமா ஏதாவது நல்ல விஷயமான்னு கேட்க, ஆனா நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, ஸோ வந்துட்டு வெயில்ல வந்துட்டு அறுவடைக்கான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம், அதனால தான் மயக்கப்பட்டு விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு பாட்டியை சமாதானப்படுத்திடுறாங்க. அடுத்தது நம்ம ஹீரோயின் வந்துட்டு சென்னை வீட்டுக்கு கூப்பிட்டுருப்பாங்க. சென்னை ஹீரோயினை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வர அந்த நேரம்னு பார்த்து கரெக்டா இந்த மீனாவும் வந்துடுறா. மீனா வந்து சென்னையும் நம்ம ஹீரோயினையும் தப்பு தப்பா வந்துட்டு பேசிட்டு இருக்க ஹீரோயின் காண்டாயிடுறாங்க. இவன் ஜஸ்ட் என்னோட ஃப்ரெண்டு தான், நீ ஏன்டி இந்த வீட்டுக்கு வந்த, என் புருஷனை பார்க்க வந்தியான்னு சொல்ல, யால உன் புருஷன் எப்படி சொல்லுவேன்னு சொல்லிட்டு மீனா ஹீரோயின் அடிக்க வர டக்குன்னு நம்ம பாட்டி வந்துடுறாங்க. எதுக்கடி இங்க வந்தேன்னு கேட்க ஹீரோ வந்துட்டு, இல்ல பாட்டி நான் தான் அவளை வர சொன்னேன்னு சொல்ல, பாட்டி நம்ம ஹீரோ இழுத்துட்டு போயிட்டு செம்மையா திட்டுன்னு திட்டுறாங்க. உனக்கு நீ திருந்தவே மாட்டியா, ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்றேன்னு சொல்ல ஹீரோ, பாட்டி எனக்காக ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, மீனா இதுக்கப்புறம் இங்க வரவே மாட்டா, எனக்கு ஒரு விஷயம் வேணும், அதுக்காக தான் நான் மீனா பின்னாடி சுத்திட்டு இருக்கேன் பாட்டின்னு சொல்ல பாட்டியும் லைட்டா புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா பாட்டிக்கும் புரிஞ்சிச்சு இல்லையா, ஹீரோ ஹீரோயினை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான், மீனா கிட்ட ஏதோ ஒரு விதத்துக்காக தான் பழகிட்டு இருக்கான்னு. அதனால பாட்டி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயினும் மீனா வந்ததுனால கடுப்பாயிட்டு தோட்டத்து பக்கமா போயிடுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் சென்னை எதுக்காக கூப்பிட்டுருப்பாங்கன்னா, ஹீரோயினும் சென்னும் சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்ண போறாங்க, அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லி இன்வெஸ்டரா கேட்கறதுக்காக தான் பாட்டி கிட்ட பேசுறதுக்காக வந்திருப்பாங்க. பாட்டிக்குமே பிசினஸ் ப்ரொபோசல் ரொம்ப பிடிச்சதுனால கண்டிப்பா உங்க ப்ராஜெக்ட்டுக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன், என் மருமகன்றதுனால நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல, உண்மையாவே உங்க பிசினஸ் ப்ரொபோசல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பாட்டிக்கு போன் வருதுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போவ ஹீரோயினும் சன்னும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரம் மறுபடியும் நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு மயக்கமா வருது. இந்த நேரம் கரெக்டா மறுபடியும் ஹீரோ பாத்துறான். ஹீரோ கடுப்பாயி ஹீரோயின் கிட்ட போலான்னு நினைக்க, ஆனா அங்கதான் மீனா இருக்காளே, மீனா வந்து அகை நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஹீரோயின் தப்பான பொண்ணுன்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணி ஹீரோவை அங்கிருந்து கூட்டிட்டு போவ. இப்ப ஹீரோனால எதுவும் ரியாக்டே பண்ண முடியல மீனா இருக்கனால. பட் இருந்தாலும் மீனாவை வந்துட்டு கீழே டைனிங் டேபிளில் உட்கார வச்சுட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறா, ஹீரோயின் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எதுக்காக சன்னு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பேச வர, ஹீரோ பக்கத்தில் வந்தாலே நம்ம ஹீரோயினுக்கு வாந்தியாக வருது, மயக்கப்பட்டு விழுந்துடுறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோயினை வந்துட்டு ரூமுக்கு கூட்டு போவ. இங்கே வந்துட்டு மீனாவுக்கு கால் வந்துடுது. என்னன்னா, நம்ம டாக்டரை குத்தி கொலை பண்ணாலையா அந்த அடியாள், அவன் இன்னும் கொஞ்சம் காசு கேட்டு மீனாவை மிரட்டிட்டு இருக்கான், நீ எனக்கு காசு கொடுக்கலனா உங்க அப்பா கிட்டே நான் சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு மீனாவை நல்லா சமத்தியா மிரட்டிட்டு இருக்கான். இவளுக்கு இது தேவைதான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மயக்கப்பட்டு விழுந்தோடனே அப்படியே வந்துட்டு ஹீரோயினை பெட்டில் படுக்க வச்சு பாட்டியும் ஹீரோவும் பார்த்துட்டு இருக்க. டக்குன்னு வந்துட்டு டாக்டரை கூப்பிடலான்னு சொல்ல, ஆனால் ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி நான் நல்லா தான் இருக்கேன்னு சமாளிச்சுறாங்க. ஏன்னா டாக்டர் வந்தால் ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சிடும் இல்லையா, அதனால நம்ம ஹீரோயின் இப்போதைக்கு தெரிய வேணாம்னு சொல்லிட்டு நான் நல்லா தான் இருக்கேன்னு போய் சொல்லிடுறாங்க. இப்போ மீனா வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அப்பா அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கே போயிட்டு வரேன்னு கேட்க, ஹீரோவை பார்க்க போயிட்டு வரேன்ப்பான்னு சொல்ல, இப்போ மீனாவுடைய அப்பா சமத்தியா மீனாவை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா மீனாவை ஃபாலோ பண்ண சொல்லி அவரோட ஆள்கிட்ட சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஆக்சுவலி என்னன்னா, மீனா வந்துட்டு இந்த மாதிரி கேம்லிங் விளையாடினது, இந்த மாதிரி ஹீரோயினோட அண்ணன் வந்துட்டு கடன் வாங்கினது, அது எல்லாமே மீனாக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் அந்த அடியாள் வந்து மீனாவுடைய அப்பா கிட்ட சொல்லிடுறா, இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு வந்து. அதனால அவரோட பொண்ணை போட்டு செம்மையா அடிச்சிட்டு இருக்காரு. அவர் எப்படி இருந்தாலும் அவர் பொண்ணை ஒழுங்கா வளர்க்கணுன்றதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. பரவாயில்ல, இதாவது உருப்படியா பண்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப உடம்பு முடியல, வேலைக்கார பொண்ணு நீங்க இந்த மாதிரி பிரெக்னெண்டா இருக்கின்ற விஷயத்த சீக்கிரமா வீட்டுல சொல்லிடுங்கன்னு சொல்ல, ஹீரோயின் இல்ல இப்போதைக்கு சொல்ல வேணாம், எங்க அண்ணனோட
என்னுடைய நிலத்த எல்லாத்தையுமே நான் தான் பார்த்துக்கணும். ப்ளீஸ் எனக்காக இத யார்கிட்டயும் சொல்லாதன்னு சொல்லிட்டு வேலைக்கார பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருக்க. அடுத்த நாள் என்ன பண்றாரு, மீனாவுடைய அப்பா மீனாவ கூப்ட்டு, இந்த மாரி நீ யாருக்கெல்லாம் இன்னும் கடன் குடுக்கணுமோ, அது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த செக்ல வந்துட்டு நான் பிளாங்க் செக்கா குடுத்துருக்கேன். யாருக்கெல்லாம் காசு குடுக்கணுமோ, ஒழுங்கா அவங்களுக்கெல்லாம் காச குடுத்து சீக்கிரமா சரி பண்ணுன்னு சொல்றாங்க. இவ கேம்பிளிங் விளையாடினது மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. ஆனா நம்ம ஹீரோயினோட அண்ணன கொலை பண்ணதும் இவ தான். இன்னும் மீனாவ கொலை அதாவது மீனான்றேன். அந்த டாக்டர கொலை பண்ணதும் மீனா தான்ற விஷயம் இன்னும் அவருக்கு தெரியல. ஆனா மறுபடியும் அவளுடைய ஆட்கள வந்துட்டு மீனாவ ஃபாலோ பண்ண சொல்லிடுறாரு மீனாவுடைய அப்பா. மீனா என்ன பண்றா, டக்குன்னு நம்ம ஹீரோவ பார்க்கணுன்றதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கால் பண்ணி கூப்பிடுறா. ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் வரான். ஆனா அந்த நேரம்னு பார்த்து பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் மீனா கிட்ட வந்து பேச வரான். இவன் தான் வந்துட்டு நம்ம டாக்டர குத்தி கொலை பண்ணது. ஆக்சுவலி இவன் தான் ஹீரோவுடைய அண்ணனையுமே கொலை பண்ணது. இவன் வந்து உட்காந்துட்டு நான் காசு கேட்டேனே என்ன ஆச்சுன்னு கேட்க, மீனா கடுப்பாயி இப்ப அந்த பிளாங்க் செக்ல வந்துட்டு ஒரு அமௌண்ட்டை எழுதி இந்தா ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பு ஹீரோ என்ன பார்க்க வரான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட செக்க கொடுக்க, இது தூரத்துல இருந்து ஹீரோ பாத்துறான். அவனுக்கு ஒரு மாதிரி வேடா இருக்கு. டக்குன்னு என்ன பண்றான், அந்த வீடியோ எடுத்து வச்சுக்கிறான் சும்மா ஒரு சேஃப்டிக்காக. அதுக்கப்புறமா ஹீரோ கை கழுவலான்னு போகல, அந்த ஆளுமே அந்த அடியாலுமே வந்து கை கழுவலான்னு வரான் பாருங்க. அப்பா அவனுடைய கையில கரெக்டா நம்ம ஹீரோ டாட்டூவை பாத்துறாங்க. இந்த டாட்டூவை பார்த்துட்டு ஹீரோக்கு ஒரு ஞாபகம் வருது. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் சீன்ல, அதாவது ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோவுடைய அண்ணன் இறந்திருப்பான் இல்லையா, அப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவங்க அண்ணனுடைய சவுண்டு கேட்டு வெளியே வரக்குள்ள ஒருத்தவன் இடிச்சிருப்பான். அவன் கீழே விழுந்தப்ப நம்ம ஹீரோ அவனை பார்த்திருப்பான். அவன் கையிலுமே இதே டாட்டூ தான் இருந்திருக்கும். பிளஸ் நம்ம வேலைக்காரன் வேற சொன்னா இல்லையா, டாக்டரை குத்தி கொலை பண்றப்ப அங்க ஒருத்தவன் இருந்தான். அப்ப வந்துட்டு பார்த்தனா அவனோட கையில ஒரு டாட்டூ இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ சிங் பண்ணி பார்த்துட்டு இது எல்லாத்துக்கும் கண்டிப்பா வந்துட்டு இந்த மீனா தான் காரணமா இருக்கான். ஆனா நம்ம கிட்ட ப்ரூஃப் இல்லாதனால இப்போதைக்கு இவகிட்ட நல்லா பேசுவோம்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த டாட்டூவால பார்த்து கூடமே எதுவுமே தெரியாத மாதிரி இந்த மீனா கிட்ட நார்மலா பேசிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான் நம்ம ஹீரோ. ஆனா நம்ம ஹீரோக்கு மனசுக்குள்ள அவ்வளோ கோவம் இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம சன்னும் நம்ம ஹீரோயினும் பிசினஸ் ப்ரப்போசலுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இது ஹீரோவுடைய அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஸோ இப்போ நம்ம சன்னும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்கிறத டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு வந்துட்டு மயக்கம் வருது பாருங்க. அப்படியே அவங்களுக்கு சேர்த்து வாந்தியும் வருது. சன்னு தான் நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இப்போ வெளியே இருந்து வந்த நம்ம ஹீரோ சன்னு ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றதை பார்த்து கடுப்பை நம்ம ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கான், அவன் எதுக்காக தான் உன்னை பார்க்க வரான்னு சொல்ல. இந்த டைம் சன்னுக்கு செம கோவம் வந்துடுது. பிடிச்சி நம்ம ஹீரோ ஒரே அரைஞ்சிட்டு ஏண்டா பிரெக்னெண்டா இருக்க பொண்ணு இப்படியா போட்டு டார்ச்சர் பண்ணுவேன், அவளுக்கு வாந்தி வந்துச்சு அதனால தான்டா நான் அவளை வந்துட்டு பிடிச்சேன்னு சொல்ல. வீட்டில் இருக்க எல்லாருக்குமே செம்ம ஷாக் ஆயிடுது. என்ன பிரெக்னெண்டா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவை வாயை பொழந்துக்கிட்டு செம்ம ஹாப்பி ஆயிடுறான். டக்குன்னு நம்ம சன்னி இங்க பார் பிரெக்னெண்டா இருக்க பொண்ணு இந்த மாதிரிலாம் தள்ளி விட்டேன்னா அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அவ்வளோதான், நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன், உனக்கு அவளை பிடிக்கலன்னா நானே அவளை பார்த்துக்கிறேன், தயவு செஞ்சு என்கிட்ட குடுறான்னு சொல்ல ஹீரோக்கு கண்டாயிடுது. ஒழுங்கா இங்கிருந்து போயிடு, என் பொண்டாட்டி நான் பார்த்துப்பேன், என் பொண்டாட்டி பிரெக்னெண்டா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்க்க ஹீரோயினுமே ஆமான்னு தலையாட்ட அவ்வளோதான் நம்ம ஹீரோ இதுக்கப்புறமா நிப்பானா ஹீரோயினை தூக்கிக்கிட்டு வீட்டுக்குள்ள போவ. ஹீரோவுடைய அம்மாவுக்குமே ஹாப்பி ஆயிடுது. என்னதான் அவங்க ஹீரோயினை வந்துட்டு ஹேட் பண்ணாலும் ஆனா தன்னோட வாரிசு ஹீரோயினோட வயிற்றுல வளருதுன்னு தெரிஞ்சோடனே அவங்க டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க பாட்டி கூட சேர்ந்து, அவங்களையும் மறந்து. ஆனா டக்குன்னு அமைதி ஆயிடுறாங்க. பாட்டிக்கா செம குஷி ஆயிடுது. இப்போ ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட ஏன் நீ பிரெக்னெண்டா இருக்க விஷயத்த சொல்லலன்னு சொல்ல ஹீரோயின் இல்ல ஆக்சுவலி வந்துட்டு அறுவடைக்கான நாள்லாம் வந்துருச்சு, அந்த அறுவடை எல்லாம் பண்ணணும், இந்த மாதிரி வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுடைய வாழ்வாதாரங்கள்லாம் கெட்டு போயிடும், நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொன்னா எந்த வேலையும் நீங்க செய்ய விட மாட்டீங்க, அதனால தான் நான் சொல்லலைன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோவுடைய அம்மா என்ன சொல்றாங்க, இங்க பாரு உன்னோட வயலை தானே பாத்துக்கணும், நான் என்னோட ஆட்களை சொல்லி நான் பாத்துக்கிறேன், இங்கே நேரடியா கூட நான் போய் பாத்துக்கிறேன், இதுக்கப்புறம் நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது, இந்த மாதிரி நீ வெயில் எல்லாம் போகக்கூடாது, வயிற்றுல எங்க வீட்டு வாரிசு வளர்ந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப அக்கறையா நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல இதை பார்த்துட்டு நம்ம பாட்டியுமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. இப்போ பாட்டியுமே வந்துட்டு ஹீரோயின் கிட்ட இங்க பாருமா உங்க அண்ணனோட வயலுக்கு ஒன்னாகாது, அறுவடை முடிகிற வரைக்கும் உன்னோட மாமியார் பார்த்துப்பாங்க, என்னடி நீ பார்த்துப்பதானே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கரெக்டாக நம்ம ஹீரோடைய அம்மாவை பார்த்து கேட்க ஹீரோடைய அம்மாவும் சரின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி இவங்களுக்குமே போயிட்டு ஹீரோயினை கொஞ்சணும்னு ஆசையா இருக்கு, ஆனால் தூரத்துல இருந்து மட்டும் நம்ம ஹீரோயினை பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம மீனாவுடைய அப்பாவை தான் காமிக்கிறாங்க. மீனா மறுபடியும் வெளியே போயிட்டு வந்திருக்காலாம், எங்கடி போயிட்டு வரேன்னு கேட்க அப்பா நான் ஹீரோ தான்ப்பா பார்த்துட்டு வரேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க கொடுத்த காசை வச்சு நான் எல்லாருக்கும் செட்டில் பண்ணிட்டேன், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, இதுக்கு மேலே நான் வேற எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்ல. ஆனா பின்னாடி வந்த அடியாளு சொல்லிடுறான், சார் நேற்று நீங்க கொடுத்த செக்கை அவங்க ஒரே ஒரு அடியாள் கிட்ட தான் கொடுத்தாங்க, அந்த அடியாள் யார் என்றது தெரியல, அவங்க மொத்தமா காசு கொடுத்தாங்கன்னு சொல்ல இவருக்கு ஒன்றும் புரியல, ஒரு பிளாங்க் செக்ல இவன் அமௌண்ட் எழுதி கொடுத்துருக்காளா, என்ன தப்பு பண்ணியிருக்கான்னு தெரியலேன்னு மீனாவுடைய அப்பா அங்க கதறிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம மீனாவுக்கு ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்க விஷயம் தெரிஞ்சிச்சு. அவ்வளவுதான் அவங்க காண்டாயிடுறா. ஹீரோவுடைய அம்மாவை பாருங்களேன், ஹீரோயின் இன்னும் வந்துட்டு பாத்தீங்கன்னா 1 மாசம் கூட ஆகல, ஆனா அதுக்குள்ளே இவங்க பிறக்க போறது பேர குழந்தையா பெண் குழந்தையான்றது தெரியாம ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சு குழந்தைக்கு ரொம்ப ஹாப்பியா வந்துட்டு இருக்காங்க.
இன்னொரு பக்கம் நம்ம இவங்க அதாவது நம்ம ஹீரோ. ஸோ ஹீரோவுமே சேம் அதே மாதிரியே தான். அதே மாதிரி நம்ம ஹீரோயினும் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறான். சாப்பாடுலாம் சமைச்சு எடுத்துட்டு போயிட்டு கொடுக்க, இது தூரத்துலேருந்து பாட்டியுமே பார்த்துட்டு ரசிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவுடைய அம்மாவுமே பார்க்குறாங்க. டக்குன்னு இப்போ பாட்டி ஹீரோவுடைய அம்மா கிட்டே, இங்கே பாரு இப்போ அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவளை நீ எப்போ பாரு திட்டிக்கிட்டே இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. ஏன்னா நம்ம வீட்டு வாரிசு அவளோட வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, உன் பையன் செத்ததுக்கு ஹீரோயினா காரணம், அவளா ஏதாவது பண்ணா. ஸோ அதனால தயவு செஞ்சு அவளை புரிஞ்சுக்கோ, அவளை இதுக்கப்புறமாவது திட்டுறதை விட்டுரு, கொஞ்சமாவது யோசிச்சு நடந்துக்கோ, உன்னை நீயே ஏமாத்துறத விட்டுக்கோ. அவள் இவ்வளோ நல்ல பொண்ணு, நம்ம பண்றதெல்லாம் பார்த்துட்டு அவள் அமைதியாக தானே இருக்கா, இதுக்கப்புறம் நீ அவளை அப்படி பண்ணாதன்னு சொல்ல ஹீரோடைய அம்மாவுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடு. தன்னோட பையனே மறுபடியும் பிறந்து வரான்னு நினைச்சு அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிட. ஆனா நடுவில் தான் இந்த மீனா வத்தி வைக்கிறதுக்கு இருக்காளே, கரெக்டா வந்துட்டு மீனா ஹீரோடைய அம்மாவை கூப்பிட்டு வச்சுட்டு அந்த குழந்தைய நம்ம போட்டு தள்ளிடலாமா வயிற்றுலேன்னு சொல்ல ஹீரோடைய அம்மாவுக்கு பக்குனுது. அட கொலகாரி, உன் கொடியாரி இத்தனை நாளுக்கு நான் கூட்டணி வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு, இங்க பாரு நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, அது ஒரு பச்சை குழந்தை, பத்தாவதுக்கு வந்துட்டு அது ஏன் வீட்டு வாரிசு, அந்த வீட்டு வந்துட்டு எங்க வீட்டு குழந்தைய நீ இந்த மாதிரி கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்ல உடனே மீனா வந்துட்டு, ஐயோ இந்த விஷயத்துக்கு இவங்க செட் ஆக மாட்டாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு, ஐயோ நான் சும்மா சொன்னேன் ஆண்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவ தான் குழந்தைய பெற்று கொடுத்துட்டு ஹீரோவுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருவா இல்லையா, அப்புறம் நான் ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல. ஆனா மீனா சொன்ன வார்த்தை நம்ம ஹீரோவுடைய அம்மாவும் ரொம்ப பாதிச்சிடுது. அதனால அவங்க அதை நினைச்சுக்கிட்டே வீட்டுக்கு வர ஹீரோயினு தெரியாம இடிச்சிடுறாங்க. ஹீரோயினும் கீழே விழ வர டக்குன்னு நம்ம ஹீரோவுடைய அம்மாவே பிடிச்சிடுறாங்க. ஒழுங்கா நடக்க மாட்டியா நீ இப்ப பிரெக்னெண்டா இருக்க, வயித்துல இருக்க குழந்தைக்கும் உனக்கும் ஏதாவது ஆச்சுன்னா என்ன ஆவறது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறையா நம்ம ஹீரோயினை திட்ட ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவங்க அத்தையவே பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா மனசுலயும் ஒரு விதமான கஷ்டம், குழந்தைய பெற்று கொடுத்துட்டு நம்ம தான் வீட்டை விட்டு போயிடுவோமேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் அதை வெளியே காமிச்சிக்கல. இப்போ ஹீரோயினுக்கு சாப்பிட்ற சாப்பாடுலாம் வாந்தி வாந்தியாக வருது. ஆனால் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோடைய அம்மா தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. கிச்சன் ரூமில் நின்றுக்கிட்டு இது தூரமாக வந்து பாட்டி பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ரெண்டு பேருமே எப்படியாவது மாமியார் மருமக சேர்ந்துட்டா நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோவுமே வந்துட்டு தூரத்தில் நின்று நம்ம ஹீரோடைய அம்மா வந்துட்டு ஹீரோயின் எப்படியெல்லாம் பார்த்துக்கிறாங்கன்றதை நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். அடுத்த நாள்லேருந்து பார்க்கணுமே, ஹீரோ அம்மாவை கையில் பிடிக்கவே முடியல. ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ்லாம் பண்ண வைக்கிறாங்க. இதெல்லாம் மாசத்துலயே பண்ணக்கூடாதுரி, அமைதியா இருன்னு சொல்லிட்டு பாட்டி அவங்க மருமகளை திட்டினாலும், என் மருமகளை பார்த்துக்க எனக்கு தெரியும், நீங்க அமைதியா இருங்க, உங்களுக்கு என்ன, நீங்க வந்துட்டு ஒரே ஒரு பிள்ளையை தான் பெற்றீங்க, ஆனா நானு 2 குழந்தைங்களை பெற்றேன், எனக்கு தெரியும், அவளுக்கு சுகப்பிரசவம் ஆகணும்னா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை மட்டும் டார்ச்சர் பண்ணி எக்ஸசைஸ்லாம் பண்ண வச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அவங்க மாமியார் கூட பேச்சப் ஆகணுன்றதுக்காக மாமியார் சொல்றது எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம மீனாவுடைய அப்பா, அவரு மீனாவை பார்த்து, இங்க பாரு ஹீரோயின் பிரெக்னென்ட் ஆயிட்டான்னு கேள்விப்பட்டேன், இதுக்கப்புறமா உனக்கு ஹீரோ வேணாம், வேற ஏதாவது பையனை பார்த்தா அவனை மடக்குன்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா இவன் மீனா கம்முன்னு இருப்பாளா, இல்ல எனக்கு ஹீரோ தான் வேணும், ஸோ என்ன பண்ணாலும் நான் ஹீரோ அடையாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் மட்டும் ஹீரோவை போயிட்டு பார்க்க போயிடுறா. பேபி நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், ஹீரோயின் வேற பிரெக்னெண்டா இருக்காலாமே, எனக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் பாட்டி பண்ண வேலை தானே, கண்டிப்பா அவங்க பண்ண வேலையா தான் இருக்கும், அதனால தான் ஹீரோயின் பிரெக்னென்ட் ஆயிருப்பா. ஆனா அவ வந்துட்டு 3 மாசத்துல வந்துட்டு போயிடுவா இல்லையா, அதாவது குழந்தை பெற்று கொடுத்து 3 மாசத்துல அவ தான் டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுவா இல்லையா, அதுக்கப்புறம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், இன்னைக்கு நைட்டு நம்ம டின்னருக்கு மீட் பண்ணலாம்னு சொல்ல ஹீரோவுக்குமே வேற வழி இல்லை. ஏன்னா மீனா சொல்றதெல்லாம் இப்போ நம்ம ஹீரோ கேட்டு தான் ஆகணும். ஏன்னா மீனா மூலியமா தான் அவங்க அப்பா, ஆக்சுவலி ஹீரோ தப்பா நினைச்சிட்டு இருக்கான் மீனாவுடைய அப்பா தான் இதெல்லாம் பண்ணதுன்னு. ஆனா மீனாவும் இதுல வடந்தி அப்படின்னு தெரியாது இல்லையா, அதனால நம்ம ஹீரோ வேலைக்காரங்கிட்ட சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்துக்கோ, ஹீரோயினுக்கு தெரியக்கூடாது நான் மீனா கூட டின்னர் போறதுன்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோயின் இதை கேட்டுறாங்க. கேட்டுட்டு அழுதுகிட்டே அவங்க மட்டுக்கு ரூமுக்கு போயிட ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோவும் மீனாவை பார்க்கறதுக்காக போயிட ஹீரோயின் சாப்பிடாம கொள்ளாம உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இதை வந்துட்டு நம்ம ஹீரோவுடைய அம்மா பார்த்துடுறாங்க. இந்த மாதிரி வயிற்றுல குழந்தை வச்சுட்டு இருக்கு, இவ சாப்பிடாம என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பாட்டியும் நம்ம ஹீரோவுடைய அம்மாவும் பேசிட்டு இருக்க. அப்ப வேலைக்காரன் வந்து, ஹீரோ இந்த மாதிரி மீனா கூட டின்னர் போயிருக்கான், இதை ஹீரோயின் கேட்டுட்டாங்க, அதனால தான் அவங்க அழுதுட்டு இருக்காங்கன்னு சொல்ல, இந்த தடவை பாட்டியை விட ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோவுடைய அம்மாவுக்கு கோவம் வருது. ஏன்னா மீனா சொன்னா இல்லையா குழந்தையை கொன்னுடலான்னு சொல்லிட்டு, அந்த விஷயம் அவங்க மண்டையிலே ஓடிட்டு இருக்கு. ஐயோ நம்ம பையனை இவ மைக்கி இந்த மாதிரி குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து உருவாக்க வச்சுடுவாலோ நம்ம பையன் மூலியமாவும் சொல்லிட்டு ஹீரோவுடைய அம்மா பயப்பட இப்படியே இந்த ஃபைனல் பார்ட்டோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. ஸோ மறக்காம வந்துட்டு வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க, அப்பதான் ஃபைனல் எபிசோடுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் நம்மளுடைய சேனல்ல கொரியன் ஜாமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபேண்டசி கொரியன் ஜாமா போயிட்டு இருக்கு, அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், நான் பின்டு கமெண்ட் லிங்க் கொடுக்குறேன். டாடா பை, see you.